வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மிக்மேக் வெல்டிங்ல பார்ட் 2 தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்க இந்த மிக்மேக் வெல்டிங்ல த டைப் ஆஃப் மெட்டல் டிரான்ஸ்ஃபர், மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மெட்டல் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இப்போ உங்களுக்கு நம்ம இதில் மிக்மேக்ல வயர் யூஸ் பண்ணுறோம். இந்த வயர் மெல்ட் ஆகி எப்படி அந்த மோல்டன் மெட்டலாக வெல்டு பூலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை தான் மெட்டல் டிரான்ஸ்ஃபர் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? அது டிப் பண்ணி உங்களுக்கு உருகுதா, இல்லை உங்களுக்கு ட்ராப்லெட்டாக சின்ன சின்ன ட்ராப்ஸாக உங்களுக்கு மோல்டன் பூலுக்குள்ளே போகுதா, இல்லை பெரிய ட்ராப்லெட்டாக போகுதா. சரிங்களா? ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் இந்த மெட்டல் டிரான்ஸ்ஃபரில் 4 மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் இருக்குது. டிப் டிரான்ஸ்ஃபர், அடுத்து ஸ்ப்ரே டிரான்ஸ்ஃபர், பல்ஸ்ட் ஸ்ப்ரே டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் குளோபுலர் டிரான்ஸ்ஃபர். ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் மோடுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப் டிரான்ஸ்ஃபர். இந்த டிப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வயர். ஸோ அது உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ இந்த வெல்டு பூலில் டச் ஆகும். ஸோ அதான் வயர் டிப். ஸோ அதனால் டிப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஷார்ட் சர்க்யூட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஸோ அந்த வயரு அந்த வெல் பூலில் டச் ஆகி உங்களுக்கு மெல்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படி நம்ம உங்களுக்கு அந்த பூலுக்கிட்டே அந்த வெல் பூல்லே உங்களுக்கு அந்த டிப் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கரண்ட் தேவையில்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஹீட் இன்புட் எப்படி இருக்கும், உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃப்ளூயிடிட்டி, அந்த வெல் பூலோட ஃப்ளூயிடிட்டி கொஞ்சம் லோவாகவே இருக்கும். ஸோ இது ரொம்ப எந்த மாதிரி திக்னஸ் உள்ள மெட்டீரியலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தின் சீட் மெட்டல் எபோவ் 0.8 mm, அதுக்கப்புறம் பிலோ 3.2 mm. ஸோ இந்த மாதிரி இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொசிஷனல் வெல்டிங் சொல்கிறாங்க. ஸோ எல்லா பொசிஷன்லேயும் நம்ம டிப் டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? திக்கர் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட் ரன்னுக்கு ஓப்பன் பட் ஜாயிண்ட்டுக்கு நம்ம இந்த டிப் டிரான்ஸ்ஃபர் மோடு யூஸ் பண்ணலாம் திக்கர் செக்ஷனில். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஃபியூஷன் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பராக செட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஃபியூஷன் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பேட்டர், ஆர்க்கு ஸ்டேபிளாக இருக்காது, ப்ராப்பராக செட் பண்ணலாம். இந்த மாதிரி இஷ்யூ டிப் டிரான்ஸ்ஃபர் மோடில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டிப் டிரான்ஸ்ஃபர் மோடில் ஒரு செகண்டுக்கு 50லேருந்து 200 டைம் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். வயர் அந்த வெல் பூலில் டச் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம என்ன மாதிரி கேஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% CO2 இல்லை மிக்சர் ஆஃப் CO2 அண்ட் ஆர்கன் கேஸ். ஸோ இதில் கரண்ட் எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். வோல்டேஜ் உங்களுக்கு லெஸ் தேன் 24 வோல்ட். ஸோ இந்த மாதிரி டிப் டிரான்ஸ்ஃபருக்கு கரண்ட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வெல்டிங் வோல்ட் லெஸ் தேன் 24 வோல்ட், 100% CO2 இல்லைனா மிக்சர் ஆஃப் CO2 அண்ட் ஆர்கன் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த 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 ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது டிப் டிரான்ஸ்ஃபர் மோடு, இது குளோபுலர், இது ஸ்ப்ரே. ஓகேங்களா? உங்களுக்கு டிப் டிரான்ஸ்ஃபரில் தான் கரண்ட் கம்மியாக இருக்கும் குளோபுலரை விட. அடுத்து ஸ்ப்ரே டிரான்ஸ்ஃபரோட குளோபுலர் டிரான்ஸ்ஃபரில் கொஞ்சம் கரண்ட் கம்மியாக இருக்கும். ஸ்ப்ரே டிரான்ஸ்ஃபரில் இருக்கிறதுலே கரண்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிப் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கரண்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் குளோபுலர் டிரான்ஸ்ஃபர், ஸ்ப்ரே டிரான்ஸ்ஃபரோட கம்மியாக இருக்கும்.
ஓகேங்களா? இதில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வயர் வந்து அந்த வெர்ல்பூல்ல டச் ஆகுது. தெரியுதா? டச் ஆகுதா? ஷார்ட் சர்க்யூட் ஆகுதா? ஸோ, அதனால தான் வந்து டிப் ட்ரான்ஸ்ஃபர், ஷார்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன உங்களுக்கு வந்து டைனி டிராப்லெட்ஸ் ஆஃப் ஃபைன் ஃபைன் டைனி டிராப்லெட்டா வந்து ஸ்ப்ரே ஆகும். சரிங்களா? அதனால தான் வந்து ஃப்ரீ ஃப்ளைட் மெட்டல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃப்ரீயா வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர்ல. இதில வந்து ஹீட் இன்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹையரா இருக்கும். டெபோசிஷன் ரேட்டும் ஹையரா இருக்கும். ஆர்க் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸ்மூத்தா இருக்கும். அ இது வந்து ஸ்டீல். இப்ப ஸ்டீல்ல நீங்க வெல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, 6 எபோவ் திக்னஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப சூட்டபுளான மெத்தட். மோஸ்ட் ஆஃப் த திக்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் அலாய்க்கு எபோவ் 3 திக்னஸ்க்கு இந்த இத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி, இந்த ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர்ல கரண்ட் வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி வோல்டேஜ் லெவலும் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ, அத வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த மெட்டல் ட்ரான்ஸ்ஃபர் மோட்ல ஏற்கனவே சொன்ன மாரி, உங்களுக்கு வந்து டைனி டிராப்லெட்ஸ், ஃபைன் ஸ்ப்ரே ஆஃப் டைனி டிராப்லெட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்க்ல வந்து அப்படியே கீழ கீழ வந்து விழுகும். ஸோ, ஸ்பேட்டர் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். சரிங்களா? இந்த பிஞ்ச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பிஞ்ச் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து தள்ளும். ஸோ, அதான் வந்து பிஞ்ச் எஃபெக்ட். ஸோ, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கீழ வந்து தள்ளும். இப்ப இந்த மோல்டன் டிப் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து உருகும் பார்த்தீங்களா? உருகிட்டு அது கீழ வருமா, அத தள்ளுறது தான் வந்து இந்த பிஞ்ச் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ, அது ரேப்பிடா வந்து உங்களுக்கு வந்து டிட்டாச் ஆகும். ஸோ, அப்படியே சின்ன சின்ன மைன்யூட் இந்த ட்ராப்லெட்டா வந்து கீழ வந்து அப்படியே உருகி உருகி ஊத்தும். ஸோ, அப்படியே உருகி உருகி இது பண்ணும்போது, அது பிஞ்ச் எஃபெக்ட் மூலியமா தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபோர்ஸா வந்து கீழ வந்து வரும். ஸோ, அதனால பெனிட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா, இந்த இடத்துல கரண்ட் அதிகமா யூஸ் பண்றோம். கரண்ட் அதிகமா யூஸ் பண்றோமா? ஸோ, பெனிட்ரேஷன் நல்லாருக்கும். டெபாசிஷன் ரேட் நல்லாருக்கும். அதே மாரி இது வந்து ஆர்க் வந்து ஷார்ட் ஆர்க் தான். 1 டூ 3 தான் வந்து இருக்கும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு ட்ராபேக் இருக்கு. ஃப்ளாட் அண்ட் ஹாரிசான்டல் பொசிஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? எல்லா பொசிஷனல் வெல்டிங்லயும் யூஸ் பண்ண முடியாது. இந்த பொசிஷனல் வெல்டிங்னா அதான். சரிங்களா? எக்செப்ட் ஃப்ளாட் அண்ட் ஹாரிசான்டல் இதில மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மத்ததுலலாம் வந்து இந்த ஓவர்ஹெட் பொசிஷன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஃபியூஷன் நல்லாருக்கும். நல்ல குவாலிட்டியான வெல்ட் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? அதே தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ, இதுதான் வந்து அந்த ஹை கரண்ட் நம்ம யூஸ் பண்றனால உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வரும். ஸோ, உங்களுக்கு வந்து இந்த மோல்டன் வயர் டிப்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்மால் டிராப்லெட்டா வரும்ல. ஸோ, இந்த ஃபோர்ஸ் மூலியமா தான் வந்து டிட்டாச் ஆயி உங்களுக்கு வந்து வெர்ல்பூலுக்குள்ள போகும். சரிங்களா? அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பெனிட்ரேஷன் நல்லாருக்கும். ஹீட் இன்புட் நல்லாருக்கும். டெபாசிஷன் நல்லாருக்கும். சரிங்களா? ஸோ, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா வெல்டிங் பொசிஷன்லயும் அடிக்க முடியாது. ஹாரிசான்டல்ல அடிக்கலாம். ஃப்ளாட்டு, சம்வாட் வெர்டிகல் ஃபில்லட் வெல்ட்ல வந்து நம்ம வந்து அடிக்கலாம். ஸோ, நார்மல் வெர்டிகல் பட் வெல்ட்ல அடிக்க முடியாது. வெர்டிகல் ஃபில்லட் வெல்ட்ல யூஸ் பண்ணலாம். இதோட அட்வான்டேஜ் ஹையர் டெபாசிஷன் ரேட்டு, டீப் பெனிட்ரேஷன், எக்ஸலண்ட் ஃபியூஷன், அப்புறம் ஸ்பேட்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கரண்ட் அதிகமா யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து இத தள்ளும். சரிங்களா? ஸோ, அது தள்ளும்போது உங்களுக்கு டீட்டாச் ஆகி உங்களுக்கு ஃபாஸ்ட்டா போயிட்டு உங்க அந்த வெல்புலுக்குள்ள போகும். ஸோ, உங்களுக்கு ஸ்பேட்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து பல்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா 2 மோடு. ஒண்ணு வந்து கரண்ட் வந்து அதிகமா அதிகமா ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட் கரண்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ, மறுபடியும் இன்கிரீஸ் ஆகும்.
மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். இது எப்படின்னா, ஒவ்வொரு பல்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அந்த மோல்டன் அந்த வயர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அந்த ட்ராப்லெட் வந்து டிட்டாச் ஆகும். ஒவ்வொரு பல்ஸுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து அதிகமா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீட்டாச் ஆயி அந்த மோல்டன் அந்த வயர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ராப்லெட்டா டீட்டாச் ஆகி கீழ போகும். ஸோ இந்த பேக்கிரவுண்டு கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில வந்து அந்த வயர் வந்து மோல்டன் ஆகும். வயர் உருகும். கரண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, அது டீட்டாச் ஆயி அந்த வெள்ளி போலுக்குள்ள போகும். இதுதான் வந்து பல்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃப்ளைட் ட்ராப்லெட் டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீயா இந்த ட்ராப்லெட்டா உங்களுக்கு வந்து ஃப்ளூ ஆகும். அந்த வெல் பூலுக்குள்ள. ஸோ ஸ்பேட்டர் வந்து கம்மியா இருக்கும். பட் ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர கம்பேர் பண்ணும்போது, இதில ஹீட் இன்புட் கம்மியா இருக்கும். சரிங்களா? ஸோ டிப் ட்ரான்ஸ்ஃபர கம்பேர் பண்ணும்போது, ஃபியூஷன் எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதில. ஸோ வெல் ப்ரொஃபைல் நல்ல கண்ட்ரோலா நம்ம வந்து வெல் ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இதில பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து பீக் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ராப்லெட் வந்து இந்த டைனி ட்ராப்லெட் வந்து டிட்டாச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கரண்ட் வரும். ஸோ பேக்ரவுண்ட் கரண்ட்ல அந்த வயர் வந்து மோல்ட் ஆகும். மோல்டன் ஸ்டேஜ்ல வரும். உருகும். ஸோ மறுபடியும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது டிட்டாச் ஆகும். சரிங்களா? அந்த ட்ராப்லெட்டா டிட்டாச் ஆகும். ஸோ இதுதான் வந்து பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதோட கரண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, ஹையர் கரண்ட் எப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் கரண்ட் வந்து ஹையர் ஸ்டேஜுக்கு போகும். அதான் வந்து பீக்குக்கு போகும். அதுக்கப்புறம் கீழ வரும். அத வந்து என்ன சொல்லுவோம்னா, ஹை பல்ஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழ வர்றது வந்து லோ பேக்ரவுண்ட் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஹை ஹை கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹை கரண்ட்ல வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாரி என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உங்களுக்கு அந்த மோல்டன் ட்ராப்லெட்டா இருக்குல்ல, அத வந்து டிட்டாச் பண்ணும். சரிங்களா? அது வந்து டிட்டாச் பண்ணி அந்த ஆர்க்குக்குள்ள அப்படியே உங்களுக்கு வந்து வெள்ளு பூலுக்குள்ள வந்து போகும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த லோ பேக்கிரவுண்ட் கரண்ட்ல வந்து இந்த வயர் டிப் வந்து மோல்டன் ஆகும். சரிங்களா? அதே மாரி இந்த மாரி லோ பேக்கிரவுண்ட் கரண்ட்ல ஆர்க் வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். அதே மாரி இதில வந்து ஹீட் இன்புட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு பல்ஸுக்கும் ஒவ்வொரு டிராப்லெட் வந்து டிட்டாச் ஆகும். சரிங்களா? இப்ப வந்து இந்த பல்ஸ் மெட்டல் டிரான்ஸ்ஃபர் அந்த மோட்ல வந்து உங்களுக்கு வந்து பெர் செகண்டுக்கு 50லிருந்து 300 பல்ஸ் உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு வந்து பல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 50லேருந்து 300 பல்ஸ். ஸோ ஒவ்வொரு பல்ஸுக்கும் ஒரு டிராப்லெட். அப்ப 50னா 50 டிராப்லெட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மோல்டன் அந்த மோல்டன் டிராப்ஸ் வந்து வெல் பூலுக்குள்ள போயிருக்கும். ஸோ இந்த பல்ஸ்டு ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா பொசிஷன்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேட்டர் கம்மியா இருக்கும். கண்ட்ரோல்டு ஹீட் இன்புட். ஃபியூஷன் நல்லாருக்கும். ப்ரொடக்டிவிட்டியும் நல்லாருக்கும். இப்போ வந்து ஷீட் மெட்டல் எபோவ் 1 நம்ம வந்து சூட்டபுளா இருக்கும். இப்போ திக்கர் ஸ்டீல் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கிரேட்டர் தேன் 6 க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா பொசிஷன் வெல்டிங்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பொசிஷன்ல. ஓகேங்களா? ஸ்பேட்டர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்பேட்டர் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குளோபுலர் டிரான்ஸ்ஃபர். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈவனா வந்து உங்களுக்கு வந்து அந்த மோல்டன் ட்ராப்லெட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ட்ராப். ஸோ அதோட சைஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். இர்ரெகுலர் சைஸ்ல வந்து உங்களுக்கு வந்து உருகி உள்ள போகும். சரிங்களா? ஹீட் இன்புட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மீடியமா தான் இருக்கும். டெபாசிஷன் ரேட்டும் உங்களுக்கு மீடியமா இருக்கும். இதில வந்து ஸ்பேட்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸ்பேட்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த மிக்னாக் வெல்டிங்ல செனர்ஜிக் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா,
இந்த பல்ஸ் பேராமீட்டர் இதையெல்லாம் வந்து மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டைமும் அதிகமா கன்சியூம் ஆகும். ஸோ அதில வந்து எரர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெவலப் பண்ணாங்க. ஒரு நாப வச்சு ஒரு நாப கண்ட்ரோல் பண்ணும்போது, ஒரு சிங்கிள் நாப வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து மெயின்டெயின் பண்ணுது. பேலன்ஸ்டா வந்து பண்ணுது. ஆ பல்ஸ், பீக் கரண்ட், பேக்கிரவுண்ட் கரண்ட் சரிங்களா? பேக்கிரவுண்ட் டைமு, வோல்டேஜ் இது எல்லாமே வந்து பேலன்ஸ்டா வந்து மெயின்டெயின் பண்ணும். ஸோ அப்படி மெயின்டெயின் பண்ணும்போது ஆர்க்கும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதுதான் வந்து சினர்ஜிக் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஒரு நாப் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? இது எப்படி ப்ரோகிராம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியலோட டைப்பு, வயர் டயாமீட்டர், சீல்டு கேஸ் மிக்ஸ்சர் இத இந்த 3யும் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்புட் பண்ணும்போது, மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேட்சிங் கர்வ் வந்து செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஆர்க்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து வெல்டிங் வந்து நடக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஆ இப்ப நம்ம வந்து சிங்கிள் நாப்லயே அட்ஜஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு செட்டப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. மேனுவல் இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. மேனுவல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. உங்களுக்கு அந்த கரெக்ட்டா வந்து வராது. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா வந்தனால உங்களுக்கு ஈஸியா வந்து இது பண்ண முடியுது. வெல்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த அன்ஸ்டேபிள் ஆர்க்க வந்து இதில வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிருவோம். எரர் வராம வந்து தடுத்துடலாம். ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த சினர்ஜிக் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து இண்டக்டன்ஸ். ஆக்சுவலா இண்டக்டன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மிக்மேக் வெல்டிங்கில வந்து இந்த வெல்டிங் மிஷின்ல வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்ப என்னன்னா, டிப் ட்ரான்ஸ்ஃபர் மோட்ல உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட் வயர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து மோல்டன் வெல் பூல ரிப்பீட்டடா டச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படி டச் ஆகிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு வோல்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகி நியர்லி வந்து இந்த இடத்துல நியர்லி வந்து 0 வந்து வரும். அப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் எப்படி இருக்கும்? கரண்ட் வந்து ஃபாஸ்ட்டா வந்து ரைஸ் ஆகும். ஸோ அப்படி ஃபாஸ்ட்டா ரைஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்பேட்டர் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா எக்ஸசிவா வந்து ஸ்பேட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து இண்டக்டன்ஸ் அத வந்து ஆட் பண்ணாங்க. வெல்டிங் மிஷின்ல. சரிங்களா? ஸோ இண்டக்டன்ஸ் அங்க வந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஃபாஸ்ட்டா வந்து ரைஸ் ஆகாது. ஸ்லோவா உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும். ஸோ அப்படி ஸ்லோவா ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்பேட்டர் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அதே மாரி உங்களுக்கு வந்து அந்த கரண்ட்ட வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ற மூலியமா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத் டிட்டாச்மென்ட் ஆஃப் ட்ராப்லெட் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இண்டக்டன்ஸ் செட்டிங்கோட எஃபெக்ட் வந்து பார்ப்போம். இப்போ வந்து இண்டக்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சிருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் ரைஸ் வந்து அதிகமா ஃபாஸ்ட்டா வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பேட்டர் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே இண்டக்டன்ஸ் வந்து அதிகமா வச்சிருக்கோம். அப்போ வந்து கரண்ட் வந்து ஸ்லோவா தான் வந்து ரைஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து எலக்ட்ரோட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்டப் ஆகும். அந்த பேஸ்மெண்ட்டோட ஸ்டப் ஆகும். அன்ஸ்டேபிள் ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். இதுவே நம்ம ஆப்டிமம் இண்டக்டன்ஸ் உங்களுக்கு வைக்கும்போது ஸ்மூத்தா இருக்கு. ஸ்டேபிள் ட்ரான்ஸ்ஃபர், லோ ஸ்பேட்டர் நம்ம கரெக்ட்டா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்மூத்தர் ஆர்க் கிடைக்கும்.
ஸ்டேபிள் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் லோஸ் பேட்டர்ன். ஸோ அதை வந்து ஆப்டிமம் இண்டக்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, புரிஞ்சா? இதுதான் வந்து இந்த மிக்மேக் வெல்டிங் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த எக்யூப்மெண்ட்டில் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பவர் சோர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபையர், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டைப். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டிஃபையர். ரெண்டாவது வந்து இன்வெர்ட்டர் பவர் சோர்ஸ். ஸோ அந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இன்வெர்ட்டர் பவர் சோர்ஸ். அப்புறம் பவர் ஹோஸ் அசம்பிளி. ஸோ இதுதான் வந்து பவர் ஹோஸ் அசம்பிளி. இதில் வந்து வாட்டர் ஹோஸ், கேஸ் ஹோஸ், அதுக்கப்புறம் பவர் கேபிள், லைனர், இதெல்லாமே இருக்குது. ஃபோர்த்து வந்து லைனர். ஃபிஃப்த்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் கான்டாக்ட் டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது. அதுக்கப்புறம் 6 வந்து டார்ச் ஹெட் அசம்பிளி, இந்த இது. 7th வந்து பவர் ரிட்டர்ன் கேபிள், இதுதான் பவர் ரிட்டர்ன் கேபிள் அண்ட் கிளாம்பு. இதில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து காப்பர் கோட்டட் வயர்ஸ், அன்கோட்டட் வயர்ஸ். இந்த ஒயிட் கலர் இருக்குது அன்கோட்டட், இது வந்து காப்பர் கோட்டட் வயர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கண்ட்ரோல் பேனல் 9th. ஸோ இது எல்லாமே வந்து பவர் கண்ட்ரோல் பேனல். இந்த இது பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வயர் ஃபீட் யூனிட். இதில் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து வயரை வந்து ட்ரைன் பண்ண முடியும். ஓகேங்களா, புரிஞ்சா? அடுத்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து வெல்டிங் மிஷின் அதில் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து வயரோ, உங்களுக்கு வந்து டிரைவன் ரோலர்ஸ், இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரோட் வயர் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயாமீட்டர் செலக்ட் பண்ணுறோமான்னு பார்க்கணும். வயரோட குவாலிட்டி செக் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டீஆக்சிடென்ட் லெவல் வந்து ஹையராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பொரோசிட்டி வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வயர் வைண்டிங் பண்ணியிருக்காங்களா, அதோட குவாலிட்டி செக் பண்ணணும். காப்பர் கோட்டிங், இதோட குவாலிட்டிலாம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் ரோல்ஸ் அண்ட் லைனர். ஸோ இந்த ட்ரைவ் ரோல்ஸ் வழியாக தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வயர் வந்து ஃபீட் ஆகும். ஸோ அந்த வயரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு வந்து பார்க்கணும். சரிங்களா. ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வயர் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டீட்டாச் ஆகிருக்கும், இல்லைன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஓவலர் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லைனருக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். லைனர் வழியாக தான் வந்து போகும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி அதிக ப்ரெஷர் வந்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த லைனர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைனர் இருக்குல்ல, லைனர் வழியாக தான் வந்து உங்களுக்கு வந்து வயர் வந்து உள்ளே போகும். ஸோ ப்ராப்பராக வந்து அதை வந்து சைஸுக்கு அந்த வயருக்கு அந்த வயர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைனரை வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் கான்டாக்ட் டிப்பும் அப்படி தான். சரிங்களா. ஸோ நம்ம என்ன வயர் சைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த கான்டாக்ட் டிப்பும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா. அடுத்து வந்து இந்த கனெக்ஷன். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஆர்க் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்க் லென்த் வந்து மிக்மேக் வெல்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணுறது வோல்டேஜ் செட்டிங் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு வெல்டிங் சர்க்யூட்டில் வந்து கனெக்ஷனில் வந்து ஏதோ தப்பு இருக்குது, கனெக்ஷன் தப்பாக ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது என்ன அஃபெக்ட் பண்ணும், எதை அஃபெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆர்க் ஸ்டெபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணணும். எல்லா கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். அடுத்து வந்து இந்த கேஸ் ஃப்ளோ ரேட், இதே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணணும். ஸோ நம்ம அந்த கேஸ் ஃப்ளோ ரேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா, அந்த வெல்போல வந்து கரெக்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா, அந்த கவர் பண்ணிடுமா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி கரெக்டான கேஸ் தான் யூஸ் பண்ணுறோமான்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா. அடுத்து வந்து வெல்டிங் பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே வந்து செக் பண்ணணும். வோல்டேஜ், ட்ராவல் ஸ்பீடு, வயர் ஃபீடு ஸ்பீடு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து சேஃப்டி செக். இதில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் டியூட்டி சைக்கிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து அது அந்த டியூட்டி சைக்கிள் கறந்துச்சுன்னா நம்ம வந்து கூல் பண்ண வைக்கணும் மிஷினை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி அந்த அந்த இடத்துல வந்து ஃபியூம்ஸு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் சிஸ்டம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வெல்டிங் இம்பர்ஃபெக்ஷன் வந்து இந்த மிக்மேக்கில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன். டிப் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணும்போது லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃபெரிட்டிக் ஸ்டீலில் வந்து சிலிக்கான் க்ளூஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனாலனா அந்த புவர் இன்டர்னல் கிளீனிங்னால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பொரோசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனால் வரலாம் அப்படின்னா, கேஸ் சீலிங் வந்து ப்ராப்பராக இல்லைனாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேர்ன் த்ரூ உங்களுக்கு வந்து நம்ம இன்கரெக்ட் மெட்டல் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேர்ன் த்ரூ வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஷீட் மெட்டலில். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னமும் நம்ம வந்து நிறைய அந்த ப்ராசஸை பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து மிக்மேக்லேருந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ செமி ஆட்டோமேட்டிக் சைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து எப்போ வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா மிட் 1980. இது வந்து ஃப்ளெக்ஸ் கோர் ஆர்க் வெல்டிங். ஃப்ளெக்ஸ் கோர் அந்த வயரில் ஃப்ளெக்ஸை வந்து டியூப்லர் வயர் இருக்கும். உள்ளே வந்து அதான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஹாலோ வயர். ஹாலோ வயருக்குள்ளே கிரானுலர் ஃப்ளெக்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க உள்ளே. ஸோ எம்எம்ஏ வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும், இது வந்து உள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து சீலிங் கேஸாக உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் சீலிங் கேஸ் வந்து தேவையில்லை. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வெல்டிங்க்கு, அவுட்டோர் வெல்டிங்க்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹெர்மெட்டிக்கல் சீலில் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து அந்த ஃப்ளெக்ஸு உள்ளே இருக்க ஃப்ளெக்ஸை வந்து உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து வயர் ஜாயிண்ட்டு அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரிங்களா? அதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மாய்ஸ்சர் ஈஸியாக உள்ளே போய் அப்சர்வ் பண்ணும். அந்த ஃப்ளெக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஏன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடியது. அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பொரோசிட்டி வெல்டிங் பண்ணிட்டு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோடு வந்து நம்ம எஃப்ஜிடபிள்யூ யூஸ் பண்ணுறாங்கன்னா ரூட்டேல், பேசிக், மெட்டல் கோடு, செல்ஃப் ஷீல்டு. ஸோ செல்ஃப் ஷீல்டு அப்படின்னா எக்ஸ்டர்னல் சீலிங் கேஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ரூட்டேல், பேசிக்கு, மெட்டல் கோடு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கீ ஃபீச்சர் வந்து இருக்குது. ரூட்டேல் வந்து குட் பொசிஷன் வெல்டிங் எல்லா பொசிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து குட் பொசிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ். டர்ட்டி மெட்டீரியலும் வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெட்டல் கோடு வந்து ஹை ப்ரொடக்டிவிட்டி, ரூட் ரன்னுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த மிக்மேக் வெல்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மிக்மேக் வெல்டிங்கில் என்ன மாதிரி இம்பர்ஃபெக்ஷன்லாம் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா சிலிக்கா இன்க்ளூஷன், லேக் ஆஃப் ஃபியூஷன், சர்ஃபேஸ் போரோசிட்டி. ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும், ஈஸிலி ஆட்டோமேட்டட். அதுக்கப்புறம் எல்லா பொசிஷன்லேயும் வந்து வெல்ட் பண்ணிக்கலாம். டிப்பு, பல்ஸ் அண்ட் எஃப்சிஏடபிள்யூ. அதே மாதிரி மெட்டீரியல் திக்னஸ் ரேஞ்ச், ஹையர் திக்னஸ் ரேஞ்சே வெல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கண்டினியூஸாக வயர் ஃபீட் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபியூஷன் டிப் ட்ரான்ஸ்ஃபரில். சரிங்களா? கன்சியூமபிள் அதோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஓசோன் லெவல் வந்து ஹையராக வந்து இருக்குது. ஓகேங்களா?
ஸோ சைட்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து தேவை. ஸோ இது எல்லாமே வந்து ட்ராபேக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ. பாய்.